அனைவருக்கும் வணக்கம். சதாநடார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த திருத்தணியில் நடந்த சம்பவம், ஒரு பொழைக்க வந்த பாவம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, இப்படி எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் வாழ்கிறாங்க. பாவம் பொழப்பு தேடி வந்தவனை இந்த கஞ்சா குடிக்கி நாய்க, பரதேசி, தேப்பசங்க அநியாயமாக அந்த பையனை வெட்டி பல இடங்களில் இந்த டேப்லெட்டு, இந்த கஞ்சா எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அவன் ஒரு முடியும் மயிரும் மட்டையும் இன்றைக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதில் அடைச்சிருக்காங்க. தயவுசெய்து சட்டம் இன்னும் கடுமையானதாக இருக்கணும். இந்த பசங்களை 2 கை 2 காலை வெட்டி அப்படியே விட்டுறணும், வீதியில் விட்டுறணும். அவங்க குடும்பம் சேர்த்தவே கூடாது, சொந்த பந்தம் சேர்த்துக்கவே கூடாது. எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான் அந்த பையன். அந்த முழு வீடியோவை நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அந்த வீடியோ. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டம் என்னதான் இருந்தாலும் சட்டம் கடுமையானதாக இருக்கணும். இந்த 18 வயசுங்கிறத தளர்வு பண்ணி 14 வயசு தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18, 16, 17 வயசு பசங்க கஞ்சா குடிக்கிறான், டேப்லெட் போடுறான். எல்லாத்தையும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அப்பா அம்மாவில் என்ன பண்ணுறாங்க? முதல்ல சிறையில் அவங்க அப்பா அம்மா வைக்கணும். சிறையில் அவங்க அப்பா அம்மா உள்ள தூக்கி வைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரமானது. தமிழகத்தை வந்தவங்க அனைவரும் வாழ வைக்கணும், நல்லபடியாக அவங்க சம்பாரித்து மேலே வரணும்னு வட இந்தியாவில் எவ்வளோ கனவுகளோடு அவன் வந்திருப்பான். இப்படி தமிழகத்தை பேரை கெடுக்கும் விதமாக இருக்கிற இவங்களை கண்டிப்பாக இந்த அரசு, இந்த காவல்துறை அவங்கள விட்டே வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் குதிங்கால் நரம்பை கட் பண்ணி விட்டாவது, இவனுக்கு கை காலை 2ஐயும் வெட்டி விட்டாவது, நாக்கை அறுத்தாவது இவனுங்களை நடைபெறமாக ஆக்கணும். அப்படி ஆக்கினா தான் இவனை மாதிரி ஆட்கள் மேலும் தவறு பண்ண மாட்டானுங்க. கண்டிப்பாக இந்த சீர்திருத்த பள்ளி அங்கேயே வச்சு அவனுங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த சீர்திருத்த பள்ளியில் இவனுங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இல்லையா வயசு 17 தான் ஆச்சா, இந்த எந்த இடத்துலையும் ஜாமீன் எதுவுமே கொடுக்காம 2 வருடத்திற்கு அந்த சீர்திருத்த பள்ளியில் வச்சு அடுத்தது ஜெயிலில் கொண்டு அனுப்பிச்சுட்டு அவனுக்கு குண்டாசு அடித்து வாழ்க்கையை அவன் வாழவே கூடாது. அந்த அளவுக்கு சட்டம் கடுமையானதாக இருக்கணும். நீதியரசர்கள் எந்த இடத்துலையும் இவனுங்களுக்கு ஜாமீன் கொடுத்துடவே கூடாது. பாவம் அந்த பையன் எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருப்பான். உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது, கண்டனத்துக்குரியது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் பத்தாது, அவங்கள ஜெயிலில் அடைச்சா மட்டும் பத்தாது, குதிங்கால் நரம்பு அறுத்துடணும், நாக்கை வெட்டணும். எப்படி அவன் மண்டையில் வெட்டினானோ நாக்கு அறுத்தரணும். என்ன பேச முடியாத பாவம். அவன் பாசம் புரியாமல் அப்படியே அவன் பார்வை இருந்துச்சு, பயத்தோட ஒரு பார்வை, பாசையும் தெரியாமல் எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த பையனுக்கு. பாவம். இனிமேல் எந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி நடைபெறக்கூடாது அப்படின்னா இவனுங்களை காதை செவிடாக்கி, நாக்கை அறுத்து, காலை குதிங்கால் நரம்பு அறுத்து, 2 கையும் வெட்டி, விரலை சோத்துக்கு திங்கிறதுக்கு கை இல்லாமல், குண்டி கழுவுறதுக்கு கை இல்லாமல் நடைபெறமாக ஆக்கணும். கண்டிப்பாக இது நடக்கணும். தமிழக அரசு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சட்டத்தை மதித்து சட்ட ரீதியாக போகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மனிதாபமானமற்ற இந்த செயலை செஞ்ச இந்த தேவையா பசங்களை தயவு செஞ்சு சொல்கிறேன், விட்டுறக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.